Hi, good morning, students. Today, social class, we are going to learn about the general topic. The topic is land forms and water forms. Okay, வா ஓகே லேண்ட் ஃபார்ம்ஸ் வாட்டர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி உடைய த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேஸ் அப்படின்ற பொறுத்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேவா ஓகே இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் நேச்சுரல் ஷேப்ஸ் கால்டு த லேண்ட் ஃபார்ம்ஸ். நேச்சுரலாகவே அது என்னவாக இருக்கும், அந்த நில அமைப்பு இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அதை லேண்ட் ஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க. தெர் ஆர் த மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த். நம்ம எர்த்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அது லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்டினென்டல் ரிலீஃப் அண்டு லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோஸ்டல் ரிலீஃப். வாட்டரையும் லேண்டையும் ஃபார்ம்ஸ் பண்ணி இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஓகே வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லேண்ட் ஃபார்மும் வாட்டர் ஃபார்மும் எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டை நம்ம டெஃபனேஷனாக பார்த்தோம். ஓகேவா ஓகே இதை இப்போ லைவ் ஒர்க் ஷீட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஓகேவா பாருங்கள், ஹெட்டிங் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீழே எல்லா பிக்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஐடென்டிஃபை த லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார்ம்ஸ் பிக்சர் பிலோ. பிக்சருக்கு பொறுத்து நம்ம அந்த டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டை நம்ம பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேப் கொடுத்துருக்காங்க, இஸ்த்மஸ் கொடுத்துருக்காங்க, ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க, பெனிசுலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஓகே இது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட். ஓகேவா இந்த சைடு பாருங்கள், ரைட் சைடு பே கொடுத்துருக்காங்க, கல்ஃபு கொடுத்துருக்காங்க, லேக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டு எல்லாமே பேஸாக வாட்டரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டு. ஓகேவா ஓகே இப்போ பிக்சரை பார்த்தீங்கன்னா போத் ஆர் சிமிலராக தான் இருக்கும். டூ சைடில் ரைட் லெஃப்ட் லைட் லெஃப்ட் இந்த மாதிரி. ஓகேவா நிறைய டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டு இருக்குது. அதில் ஃபியூ மட்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஓகேவா ஓகே இந்த ஃபஸ்ட்டு பிக்சரையும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பிக்சரையும் பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடும். இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே லேண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ எல்லாமே என்னது, வாட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா ஸோ இதை கொண்டு போய் இங்கே ஃபிட் பண்ணோம்னா அது க்ளோஸ்டு ஆயிரும். ஓகேவா அதே மாதிரி தான் இதை கொண்டு போனால் ஃபிக்ஸ் ஆனால் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி தான் இதோட பீசஸ் வெட்டி எடுத்த மாதிரிக்கு. பட் பாருங்கள், இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் அந்த டெஃபினேஷனை காட்டலையும். இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாடிக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லேண்ட் போச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா கேப். ஓகேவா அதாவது நிலம் ஊடுருவி போகிறது நீருக்குள்ளே. ஓகேவா கடலுக்குள்ளே ஒரு நிலப்பரப்பானது ஊடுருவி போகும், ஒரு முனை மாதிரி. ஓகே இந்த பிக்சரில் இருக்கிறத வாட்டர் மட்டும் அப்படியே உள்ளே போகுது மிஸ். இப்போ லேண்டு போன மாதிரி வாட்டர் போகுது, ஒரு குறுகிய பகுதிக்காக போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப். ஓகேவா ஓகே இந்த கல்ஃபுன்றது எதை காட்டிலையும் பேயை காட்டிலையும் பெருசு. ஓகேவா ஓகே கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா ஓகே இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு தான் லேண்டு, அது 3 சைடு வாட்டர் இருக்குது. 1 2 3 சைடு இருக்குது. அப்போ ஒரு பக்கம் நிலம் 3 பக்கம் நீர் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பெனிசுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா நம்ம கண்ட்ரியை பெனிசுலா கண்ட்ரின்டுவாங்க இந்தியாவை. ஓகே 1 சைடு லேண்ட் அண்ட் 3 சைடு அரவுண்ட் த வாட்டர். இங்கே பாருங்கள், 1 சைடு வாட்டராகவும் 3 சைடும் லேண்டு கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லுவோம். இது கல்ஃபை காட்டிலையும் எப்படி இருக்கும், சிறுசாக இருக்கும். ஓகே இந்த லேண்டை பாருங்கள், ஒரு பீசஸ் ஆஃப் லேண்டை வாட்டருக்குள்ளே தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இதை எப்படி சொல்லணும்னா லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர். ஒரு நிலப்பரப்பை சுற்றி நீர்ப்பரப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவை ஐலாண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள், ஒரு நிலத்தில் ஒரு நீர்ப்பரப்பு மட்டும் தேங்கி இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள், 2 நிலப்பரப்பை ஓகேவா ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு நேரோ ட்ரிப்பாக இருக்கக்கூடிய லேண்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா இதுக்கு அப்படியே பாருங்கள் ரிவர்ஸ், அது எல்லாமே அதோடைய தலைகீழ் மாற்றமாக தான் இருக்கும்.
இங்கே பாருங்கள், ஒரு பெரிய 2 லார்ஜ் வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய நேரோ ட்ரிப் ஆஃப் இருக்க லேண்ட் பாசஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சரை பாருங்கள். ஓகே, இதோட நேம் தான் என்னது? லேக். இது ஒன் ஆஃப் த வாட்டர் பாடிஸ். ஓகேவா? லேக்கை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லேக் இஸ் வாட்டர் தட் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை லேண்ட். அதாவது வாட்டர் இருக்கும், அதை சுற்றி கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும்? லேண்டாக சரௌண்டடாக இருக்கும். ஓகேவா? அதாவது நடுவில் வாட்டராகவும் அது அரௌண்டடாக எப்படி இருக்கும்? லேண்ட் போர்ஷனாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டாங்னண்ட்டாக இருக்கும், நிலையாக இருக்கும். பட் இதை எப்படி பண்ணுறோம்? இரிகேஷன் அண்ட் அதர் பர்பஸ்க்காண்டி இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? யூசேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இந்த பிக்சரை பாருங்கள். க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் லேண்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அந்த ப்ளூ கலர் அஸ் யூஷுவல் என்னது? வாட்டர் தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இந்த சின்ன சின்ன லேண்ட் போர்ஷன் இருந்துச்சுன்னா, தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா தீவு கூட்டம் அப்படின்னு தமிழ்லையும், இங்கிலீஷில் ஆர்கிபெலகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெஃபனிஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எ லார்ஜ் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இந்த குட்டி எப்படி சொல்லுவோம்? ஒரு லேண்ட் அதை சரௌண்டடாக வாட்டராக இருந்துச்சுன்னா அதை ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு எது சொல்லலாம்? ஸ்ரீலங்காவை சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி லார்ஜ் குரூப்பாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவாய் ஐலாண்ட்ஸ் மேக்கப் அண்ட் ஆர்ச்சிபெலகோ. இந்த மாதிரி ஹவாய் ஐலாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமா? தொடர்ச்சியாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்கிபெலகோ அப்படின்னு சொல்கிறாங்க, தீவு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்தியா மேப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதோடைய பவுண்ட்ரிஸ் நம்மளுக்கு தெரியும். என்னன்னு பாருங்கள், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அப்படின்னு டைரக்ஷன் தெரியும். ஓகேவா? ஓகே, இதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது இல்லையா? எஸ், எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பே அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்றது தான். பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரிகுடா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதோட டெஃபனிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எ லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர் கனெக்டட் டு அன் ஓஷன் ஆர் சி. ஒரு பெரிய லார்ஜ் வாட்டர் பாடிஸாக இருக்கும், அதுவே பெரிய வாட்டர் பாடிஸ் தான். அது போய் எதோட கனெக்ட் ஆகுமா? அண்ட் ஓஷன் ஆர் சி, ஏதாவது ஓஷனோடையோ சியோட கனெக்ட் ஆகிச்சுன்னா அதை தான் பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம், அதையே சொல்ல வராங்க பாருங்கள். த பே ஆஃப் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் பே இன் த வேர்ல்டு. இந்த பே தான் வேர்ல்டுலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? பே ஆஃப் பெங்காலா? ஓகேவா? ஓகே, நம்ம இந்த டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டெல்லாம் எப்படி வச்சுக்கிறோன்னு நோட்ஸ் மாதிரி அந்த இமேஜை வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸி ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அட்லாண்டிக் ஓஷனை மென்ஷன் பண்ணி இங்கே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை காட்ட வராங்க. இது வேர்ல்டு மேப்பை நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே, இல்லை டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எ பீஸ் ஆஃப் லேண்ட் சரௌண்டட் ஆன் 3 sides ஆஃப் வாட்டர். ஒரு க்ரீன் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் லேண்ட் போர்ஷன். சரௌண்டட், அதை சுற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் நிலம், 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவையே. இதை தான் பெனிசுலா அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோரிடா இன் எ பெனிசுலா. இந்த ஃப்ளோரிடாவை என்ன சொல்ல வராங்க? பெனிசுலான்னு சொல்கிறாங்க. நல்ல குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவே என்ன சொல்லலாம்? பெனிசுலா கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லேண்டானது அப்படியே 3 வாட்டர் பாடிஸ்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி இருக்கும், அந்த சவுத் சைட் ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே, ஓகே, இதுவும் வேர்ல்டு பிக்சர் தான் சொல்ல வராங்க. ஓகே, ஓகே, இஸ்துமஸ் டெஃபனிஷனை சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ நேரோ ட்ரிப் ஆஃப் லேண்ட், ஒரு குறுகிய ஒரு நிலப்பகுதியாக இருக்கும். ஓகேவா? ஒரு நேரோ ட்ரிப்பாக இருக்கும்.
தட் கனெக்ட்ஸ், அது கனெக்ட் பண்ணுதான் எதை, டூ லார்ஜ் லேண்ட் மாஸ். இங்கே ஒரு லேண்ட் மாஸ் இருக்குது, இங்கே ஒரு லேண்ட் மாஸ் இருக்குது. ஓகேவா, இது வேறு எதுவும் கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த ரெண்டு இதையுமே ஒரு சின்ன கேப்பாக, அதாவது லேண்டோட கனெக்ஷனை நேரோ ட்ரிப் ஆஃப் லேண்டாக என்ன செய்யுது, கனெக்ட் பண்ணுது. அந்த பெரிய லேண்டை சின்ன ஒரு லேண்டாக கனெக்ட் பண்ணதுலேயே அந்த சர்க்கிள் பண்ணியிருக்காங்க பாரு, ரெட் சர்க்கிள், அந்த குறுகிய நில அமைப்பாக போய் கனெக்ட் பண்ணி விடுது இல்லையா, அந்த அமைப்பை தான் என்ன சொல்கிறாங்க, இஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், த இஸ்மஸ் ஆஃப் பனாமா, அந்த கனெக்ட் பண்ணுது அந்த லேண்டை, அதை இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. கனெக்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, ஓகே. கல்ஃப், ஓகேவா, ஓகே. யுனைடெட் ஸ்டேட்டை காட்டுறாங்க, இது வேர்ல்டு மேப்பை திங்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, கரீபியன் சி இருக்குது, யுனைடெட் ஸ்டேட் இருக்குது, மெக்சிகோ இருக்குது, கியூபாலாம் இருக்குது. இது வேர்ல்டு மேப். ஓகே, கல்ஃப் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, டெஃபினேஷனை பாருங்கள். எ லார்ஜ் பே, லார்ஜாக இருக்கக்கூடிய பே தான். தட் இஸ் an arm ஆஃப் an ஓஷன் ஆர் சி. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓஷனோடையோ அல்லது சீயோடைய ஆர்ம், அந்த முகப்பு இருக்குது இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும், பேயை காட்டிலையும் பெருசாக இருக்கும். எ லார்ஜ் பேயாக இருந்துச்சுன்னா அதுதான் கல்ஃப். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஓகேவா, ஓகே. பாருங்கள், பிக்சரை பாருங்கள். ஓகே, இதோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எ கேப் இஸ் பாயிண்டட் பீசஸ் ஆஃப் லேண்ட் தட் ஸ்டிக்ஸ் அவுட் இன்டு எ சி. அதாவது இந்த லேண்டானது எப்படி இருக்கும், பாயிண்டடு பீசஸ் ஆஃப் லேண்டாக இருக்கும், முனையாக இருக்கும். அது எதில் ஊடுருவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே. ஓகேவா, ஒரு பெரிய வாட்டர் பாடியாக இருக்கக்கூடிய சீக்கில் ஊடுருவக்கூடிய ஒரு பாயிண்டடு லேண்ட் பீஸை தான் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. ஓகே, ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸ்ட்ரெயிட் இஸ் எ நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட்ஸ் டூ லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஜலஜந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டராக இருக்கும். எப்படி, ஒரு குறுகிய வழி நீர் போக்குவரத்தாக இருக்கும். அது எப்படி பண்ணுதான், கனெக்ட் பண்ணுதான், எதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுதான், டூ லார்ஜ் வாட்டர் பாடியை. இங்கிட்ட ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கும், பெரிய வாட்டர் பாடி, அண்ட் ஆப்போசிட் சைட் இன்னொரு சைடில் வாட்டர் பாடி இருக்கும். இது ரெண்டையுமே ஒரு இணைக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியாக போகக்கூடிய நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் தான் ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. பாருங்கள், சிம்பிள் டெஃபினேஷன் அப்போ சொல்கிறேன். ஐலாண்ட், இதுதான் ஐலாண்ட். ஓகேவா, ஓகே. ஐலாண்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அண்ட் ஐலாண்ட் இஸ் எ லேண்ட், இது ஒரு லேண்டு தான். தட் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை வாட்டர், அதை சுற்றி எப்படி இருக்கும், வாட்டராக இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஐலாண்ட்றாங்க. ஓகேவா, இப்போ ஸ்ரீலங்கா இஸ் எ ஐலாண்ட் கண்ட்ரி. ஓகேவா, ஓகே. இருக்கக்கூடிய டெஃபனேஷனை கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.